Today we are propagating spider plants. Spider plant is a beautiful bushy plant that has spider-like appearance, as you can see here. இந்த பிளான்ட்டை நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு ப்ராப்பகேட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை எப்படி ப்ராப்பகேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்பைடர் பிளான்ட் சம்மர் டைமில் நிறையா பப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் அந்த பிளான்ட்டை அப்படியே ஒரு ஹேங்கிங் பாட்டில் வச்சு அழகாக வளர்க்கலாம். அப்படி இல்லைனா அந்த குட்டி குட்டி பப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பகேட் பண்ணி நிறைய ஸ்பைடர் பிளான்ட்ஸ் நீங்கள் உருவாக்கலாம். அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி சிம்பிள். ஸ்பைடர் பிளான்ட் இந்த மாதிரி ஒரு செப்பரேட் வைன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு வைன்லையும் 5 to 6 பப்ஸ் இருக்கும். ஒரு க்ளீன் சிசர் எடுத்து அந்த பப்புக்கு கீழே 1 or 2 inch கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பப்புக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரூட்ஸ் இருக்கும். தண்ணிக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரூட்ஸ் வளர்ந்துருக்கும். நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த ரூட் நாடியூல்ஸ் அந்த தண்ணிக்குள்ளே டிப் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சிடணும். 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் நாடியூல்ஸ்லேருந்து கொஞ்சமாக ஒயிட் கலரில் ரூட்ஸ் வளர்ந்துருக்கும். எஸ், இட்ஸ் தட் ஃபாஸ்ட். 3 டேஸ்லேயே நீங்கள் ரூட்ஸை கண்ணால் பார்க்கலாம். பட் நம்ம இன்னொரு 1 week வைப்போம். ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் அது நீளமாக வளரட்டும். ரூட்ஸ் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ அதை நம்ம சாயிலில் ப்ராப்பகேட் பண்ணலாம். நான் நார்மல் கார்டன் சாயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாட்டிங் சாயில் கூட யூஸ் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கார்டன் சாயில் அண்ட் த பாட்டிங் சாயில், ஐ ஹவ் அ லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. யூ கேன் செக் இட் அவுட். அப்படி இல்லைனா நான் இங்கே ஏதோ ஒரு பக்கம் லிங்க் பண்ணுறேன், அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு க்ளீன் பாட் எடுத்துக்கோங்க. இட் கேன் பி அ பிளாஸ்டிக் பாட் ஒரு டெரகோட்டா பாட், உங்கள் இஷ்டம். அந்த பாட்டில் நம்ம சாயில் இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த ஸ்பைடர் பிளான்ட் ரூட்டோடு இருக்கிற ஸ்பைடர் பப்பை நம்ம அந்த ரூட் வந்து சாயிலில் படுற மாதிரி ஃபேர்மாக வச்சு சரௌண்டிங் ஃபுல்லாக சாயில் வச்சு இப்போ நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பிளான்ட்டை கண்டிப்பாக வாட்டர் பண்ணணும். வாட்டர் பாட்டை விட்டு வெளியே வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். இது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சேம் ஃபார் எனி பிளான்ட் தட் யூ ஆர் ஹேவிங் இன் யோர் ஹோம். திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் த ஹவுஸ் பிளான்ட்ஸ் யூ ஹேவ். எப்போவுமே நீங்கள் தண்ணி ஊற்றினா பாட்டு கீழே இருக்கிற ட்ரைனேஜ் ஹோல் வழியாக தண்ணி வெளியே வர வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் சாயில் எல்லாத்துக்குமே மாய்ஸ்சர் கிடைக்கும், ரூட்ஸுக்கும் அந்த மாய்ஸ்சர் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி சாயிலில் எங்கே போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. So there you go, mom and the daughter. இந்த ஸ்பைடர் பப்ஸ் எல்லாமே நான் ப்ராப்பகேட் பண்ணதான். இப்போ இது எல்லாமே தனித்தனியாக ஸ்பைடர் பப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஒரு மதர் பிளான்ட் ஆகிட்டாங்க. தே லுக் ஸோ அடோரபிள். நீ ஏன் இத்தனை ஸ்பைடர் பிளான்ட் ப்ராப்பகேட் பண்ணி வச்சுருக்க? ஆசைக்கு 1-2 வச்சுக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்பைடர் பிளான்ட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஏர் பியூரிஃபையர். உங்கள் வீட்டில் இருக்கிற காற்று சுத்தமாக ஆக போகுது அப்படின்னா ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் மட்டும் நம்ம ஏன் வச்சுருக்கணும்? யூ கேன் ப்ராப்பகேட் as many number of spider plants as you want if you have space. Last week plant update. I hope you remember the video that I made last week, pilia propagation. இந்த அழகான கிளாஸ் வேஸில் ப்ராப்பகேட் பண்ணோன்னு ஞாபகம் இருக்கா? ஸோ ஐ வாண்ட் டு ஷோ யூ ஹவு த ரூட்ஸ் ஹேவ் க்ரான். இட்ஸ் பீன் 1 week எக்ஸாக்ட்லி. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ஐ அப்லோடட் த வீடியோ. அன்றைக்கி தான் ப்ராப்பகேட் பண்ணேன். ஸோ கரெக்டாக 1 week ஆயிருக்கு. ஐ கம் க்ளோசர் அண்ட் ஷோ யூ. நம்ம 4 பப்ஸ் ப்ராப்பகேட் பண்ணோம் லாஸ்ட் வீக். ஸோ 1 by 1 நான் எடுத்து காமிக்கிறேன். கேன் யூ see the beautiful root? அழகாக வெள்ளையாக ஒரு ரூட் வளர்ந்துருக்கு பாருங்கள். சிமிலர்லி எல்லா செடியிலையுமே ரூட் வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே ரூட் இருக்குது. இதுலேயும் குட்டி குட்டி ஒயிட்டாக தெரியுதா? இதுலேயும் ரூட்ஸ் இருக்குது. இதோ இங்கே தெரியுதா? இங்கேயும் ரூட்ஸ் இருக்குது. That's it guys. And that's pretty much it guys. I hope you like this video. Do subscribe to our channel for more updates. We'll see you in another gardening video or a travel video next time. Bye.